ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் க்ளோ அண்ட் க்ரோ வித் ஆதி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னைக்கு எடுத்திருக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இது எலும்பு கிடையாது, ஒன்லி பீசஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பொடி, சால்ட் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மேக்னேட் ஆகணும். இது வந்து ஓவர் நைட் மேக்னேட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். பட் நான் காலைல தான் ஒரு 1 ஹவர் மேக்னேட் பண்ண வச்சேன். இது கூட கொஞ்சமாக வந்து வினிகர் ஆர் லெமன் ஆர் கர்ட் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட் இன்னைக்கு கொஞ்சமா கர்டு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா போட்டு பிசைஞ்சுட்டு அப்படியே ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் டூ சோக் பண்ண விட்டுருங்க. சைட் பை சைட் இதுக்கு தேவையான வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த ஆயில் தான் நமக்கு த்ரூ அவுட் குக் ஆகறதுக்கு யூஸ் பண்ண போறோம். தனியா நம்ம அதுக்கப்புறம் இதுலயே தான் நம்ம பெரட்டல் எடுக்க போறோம். ஸோ நீங்க பண்ணும்போது பாருங்க. உங்களுக்கே புரியும். இந்த ஆயில வச்சு நம்ம பண்றதே நமக்கு போதுமான அளவுக்கு ஃப்ரைக்கு வந்து சூப்பராவே வந்துரும். அதுக்கப்புறம் இந்த மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில வந்து நல்லா ஒண்ணு போல செட் ஆகுற வரைக்கும் நல்லா கைவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டா தான் அந்த உப்பு, உரப்பு எல்லாமே அந்த எண்ணெயில வந்து நமக்கு பொரிஞ்ச மாரி ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க அப்படியே போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா, அடியில புடிச்ச மாரி ஆயிரும். ஸோ அதனால எண்ணெயில போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஈவனா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு இதுல வந்து தேவையான அளவு உங்களுக்கு உப்பு, உரப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். சால்ட் மட்டும் கொஞ்சம் பெரட்டின அளவு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சமா சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரட்டி ஈவனா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுல இருக்க தண்ணி விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாரி தெரியும். அந்த ஸ்டேஜ்ல மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. இந்த சிக்கன் வந்து 90% இதுலயே குக் ஆயிரும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும், அந்த சிக்கன வந்து அதெல்லாம் தனியா எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுல தண்ணி, எண்ணெயும் இருந்த மாரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து இருந்த மாரி இருக்கும். காரம், மசாலா அதுல கொஞ்சம் அதுலோட இருந்த மாரியே இருக்கும். அதுல அந்த ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை, ஒரு மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. அது கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது வந்து வதக்கும்போது அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஆனியனும் கோல்டன் ப்ரவுன்ல நமக்கு சூப்பராவே மாறிடும். நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தண்ணியோட இருக்கு போட்டா எப்படி இருக்கும்னு நெனச்சேன். பட் அது வந்து நம்ம போட்டு ஒரு சொல்லப்போனா ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து அந்த இது வந்து கோல்டன் ப்ரவுன் ஆயிருச்சு. கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஃப்ளேவர்க்காக கரம் மசாலா அதுல ஆட் பண்ணல. அதனால இதுல ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா இதுல போட்டுக்கோங்க. பட் எனக்கு அதிலேயே காரம் கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால நான் ஆட் பண்ணல. ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம், எடுத்து வச்சிருக்கோம்ல சிக்கன. அந்த சிக்கன வந்து நீங்க அப்படியே இதுல டைரக்ட்டா போட்டுறலாம். போட்டுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து சூப்பரா அதுல ஆல்ரெடி 90% குக் ஆனனால, இதுல ஒரு 2 மினிட்ஸ் போட்டு நல்லா பெரட்டி மட்டும் விடுங்க. ஈவனா அந்த வெங்காயம் வந்து எல்லா இடத்துலயும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இத வந்து நம்ம சப்பாத்திக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸ்க்கு, அப்புறம் வந்து வெறுமனே நம்ம சும்மா சிக்கன் சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரோலிங்க்கு உள்ள வச்சு பண்ணாலும் சூப்பராவே இருக்கும் இந்த சிக்கனு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். பட் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட். குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு பல்லுக்குள்ள சிக்கிற மாரியே இல்ல. நல்ல சாஃப்ட்டா குக் ஆயிருந்துச்சு நமக்கு சாப்பிடும்போது. எண்ணெயும் ரொம்ப எடுக்கல. இதிலேயே பண்றதுனால. சிக்கன் டேஸ்ட்டுமே நமக்கு காரம் எல்லாமே அதுல சேர்ந்திருக்குன்னு நல்லாவே இருந்துச்சு. இந்த மாரி ஹெல்தியான ரெசிபீஸ் வந்து நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.